தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் இன்வெஸ்டிங் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் நம்மள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட்டில்மெண்ட் ஹாலிடே தான். மார்க்கெட் ஓப்பனில் இருக்கும், நீங்கள் ஸ்டாக்ஸை வாங்கலாம் விற்கலாம், ஆனால் ஷேர்ஸும் வராது பணமும் வராது. அது எப்படி சாத்தியம் தானே கேட்குறீங்க. இந்த வீடியோவில் செட்டில்மெண்ட் ஹாலிடே அப்படின்னா என்ன, செட்டில்மெண்ட் ஹாலிடேக்கும் ட்ரேடிங் ஹாலிடேக்கும் என்ன வித்தியாசம், T+1 செட்டில்மெண்ட் வந்து எப்படி வேலை செய்யுது, T1 ஹோல்டிங்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் பத்தி கம்ப்ளீட்டா டீடைல்டா நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேடிங் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா அதற்கு டிமேட் அக்கவுண்ட் தேவை. இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஃப்ரீயா டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்ல இருந்தே ஆன்லைன் மூலம் நீங்க ஃப்ரீயா ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ண பிறகு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டோட ட்ரைனிங் மெட்டீரியல்ஸை ஃப்ரீயா நீங்க கலெக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஹாலிடே அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ட்ரேடிங் ஹாலிடே அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு ஷேர்ஸை வாங்க முடியாது, விற்க முடியாது, ட்ரேடிங் எதுவுமே பண்ண முடியாது. உதாரணத்துக்கு சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி இந்த மாதிரியான நாட்கள்ல பாத்தீங்க அப்படின்னா NSE BSE ரெண்டுமே கம்ப்ளீட்டா வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் செட்டில்மெண்ட் ஹாலிடே. செட்டில்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஓப்பன்ல இருக்கும். நீங்க வழக்கம் போல ஷேர்ஸை வாங்கலாம் விற்கலாம், ட்ரேடிங் எல்லாமே பண்ணலாம். ஆனா NSDL மற்றும் CDSL போன்ற டெபாசிட்டரிஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. இதனால பாத்தீங்க அப்படின்னா ஷேர்ஸை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட டிமேட்ல வந்து கிரெடிட் ஆகாது. ஃபண்ட்ஸ் விக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட ப்ராஃபிட்ல வந்து ஆட் ஆகாது, அக்கவுண்ட்ல ஆட் ஆகாது, டெலிவரி எதுவுமே வந்து செட்டில் ஆகாது. ஓகேங்களா? சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒர்க்கிங் டேஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட்பான் பண்ணிடுவாங்க. இங்க நான் CDSL NSDL நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இது வந்து டெபாசிட்டரிஸ். இப்போ நம்ம ஷேர்ஸை வாங்குறோம் அப்படின்னா அந்த ஷேர்ஸ் எல்லாமே டெபாசிட்டில தான் ஸ்டோர் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஜீரோதா அக்கவுண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஜீரோதால போயிட்டு நான் ஒரு ஷேர் வாங்குறேன் அப்படின்னா அந்த ஷேர் பாத்தீங்க அப்படின்னா ஜீரோதால ஸ்டோர் ஆயிருக்காது, அது பாத்தீங்க அப்படின்னா டெபாசிட்டில தான் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இந்த டெபாசிட்டரிஸ் வந்து ஹாலிடேல இருக்கு, அவங்க டெபாசிட்டி அன்னைக்கு ஒர்க்காது க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஷேர்ஸை நம்மளால எதுவுமே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இப்போ நீங்க டெலிவரியில் ஆல்ரெடி ஒரு ஷேர்ஸை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை வித்தரலாம், பட் செட்டில்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நடக்காது, ஏன்னா டெபாசிட்டரிஸ் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. செட்டில்மெண்ட் அப்படின்னா இப்ப இந்தியாவுல T+1 செட்டில்மெண்ட் சைக்கிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. T அப்படின்னா ட்ரேட் டே இன்னைக்கு. ஓகேங்களா? +1 அப்படின்னா அடுத்த வேலை நாள். இப்ப உதாரணத்துக்கு திங்கக்கிழமை நீங்க ஒரு ஷேர்ஸை வாங்குறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை உங்களோட டிமேட் அக்கவுண்ட்டுக்கு வந்துரும். இப்ப திங்கக்கிழமை ஒரு ஷேரை நீங்க விக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அதுக்கான ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா? இததான் T+1 செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப செட்டில்மெண்ட் ஹாலிடே வந்தா என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு வெள்ளிக்கிழமை செட்டில்மெண்ட் ஹாலிடே அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க அன்னைக்கு ஒரு ஷேரை வந்து வாங்குறீங்க. சாதாரணமா திங்கக்கிழமை வந்து உங்களோட டிமேட் அக்கவுண்ட்ல வந்து கிரெடிட் ஆகும். ஆனா செட்டில்மெண்ட் ஹாலிடேல டெபாசிட்டரி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால செவ்வாய்க்கிழமை அல்லது அடுத்த வேலை நாட்கள்ல தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டிமேட் அக்கவுண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? ட்ரேட் நடந்தாலும் செட்டில்மெண்ட் வந்து நடக்காது. இது ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ செப்டம்பர் 28ஆம் தேதி நீங்க வந்து ஒரு ஷேரை வாங்குறீங்க. செப்டம்பர் 29ஆம் தேதி வந்து செட்டில்மெண்ட் ஹாலிடே அப்படின்னு சொல்றாங்க. செப்டம்பர் 30ஆம் தேதி மற்றும் அக்டோபர் 1ஆம் தேதி சாட்டர்டே சண்டே அப்படின்னு வச்சுக்கோங்க. அக்டோபர் 2ஆம் தேதி வந்து ட்ரேடிங் ஹாலிடே. இப்ப இந்த நிலையில நீங்க செப்டம்பர் 28 29 அன்னைக்கு ட்ரேட் செய்த எல்லா ட்ரேட்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 3ஆம் தேதி தான் உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகும். அதாவது 4 நாள்ல இருந்து 5 நாள் கழிச்சு தாமதமாகலாம். அதே போல நீங்க ஏதாவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா அது உங்களோட அக்கவுண்ட்ல செட்டில் ஆக 2-3 டேஸ் வந்து ஆகும். சோ செட்டில்மெண்ட் ஹாலிடேஸ்லாம் வருது அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக ஷேர்ஸை வித்து அந்த ஃபண்ட் உங்களுக்கு நீட் அர்ஜென்ட்டா தேவைப்படுது அப்படின்னா செட்டில்மெண்ட் ஹாலிடேஸ் வரப்போகுதுன்னா முன்னாடியே நீங்க அதை செல் பண்ணிட்டு உங்களோட அக்கவுண்ட்டுக்கு வந்து ஃபண்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. ஓகேங்களா? சோ இந்த செட்டில்மெண்ட் ஹாலிடேஸ்னால ஏதாவது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னா செட்டில்மெண்ட் ஹாலிடேஸ் அன்னைக்கு ஆக்ஷன் மார்க்கெட் வந்து இருக்காது, நடக்காது. ஓகேங்களா? ஏன்னா ஷேர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு டெபாசிட் வந்து தேவைப்படும். செட்டில்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு டெபாசிட் க்ளோஸ்ல இருக்கிறதுனால ஆக்ஷன் மார்க்கெட் வந்து இருக்காது. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு எதுவும் பாதிப்பு இருக்குமான்னு கேட்டீங்க அப்படின்னா பெரும்பாலும் ஈக்விட்டி இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடருக்கு பாத்தீங்க அப்படின்னா மேபி மார்ஜின் ரிலீஸ் ஆக டிலே ஆகலாம், ஃபண்ட்ஸ் கிரெடிட் ஆகிறதுக்கு டிலே ஆகலாம், பொசிஷன் பிளானிங் வந்து மாற்றம் கூட சில டைம் வந்து வரும். ஓகேங்களா? சோ அதனால இந்த செட்டில்மெண்ட் ஹாலிடே அந்த பீரியட் அப்ப அந்த ஒரு 2-3 டேஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா உங்களோட அக்கவுண்ட், அதாவது நீங்க ட்ரேடிங் அக்கவுண்ட் இருக்குல்ல, சோ அதை வந்து கொஞ்சம் கவனமா வந்து மானிட்டர் பண்ணுங்க, ட்ராக் பண்ணுங்க. சோ இப்போ உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஹாலிடே அப்படின்னா என்ன, ட்ரேடிங் ஹாலிடே அப்படின்னா என்ன,
இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.